ஒரு மரத்தை நடுகிறவன் அந்த மரத்திடமிருந்து தூய்மையான காற்றையும் பாதுகாப்பான நிழலையும் பெற முடியும். ஒரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கு மரம் எப்படி பயன்படுதோ அதே மாதிரி ஒரு மரத்தின் வளர்ச்சிக்கு மனிதனும் செயல்பட வேண்டும். இப்படி ஒரு மரத்துக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய உறவுதான் ஒரு ஜனநாயக அமைப்பில் அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு. ஆனா இன்னைக்கு இந்த உறவு வெவ்வேறு வகையில் புரிந்து கொள்ளப்படுது. குறிப்பாக அறிவிக்கப்படுற இலவச திட்டங்கள் இந்த அரசு மக்கள் உறவுக்கு முற்றிலும் வேறு ஒரு வடிவத்தை கொடுக்குது. இந்த இலவச திட்டங்கள் ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றத்தின் மீது ஏற்படுத்துகிற தாக்கம் ஆக்கப்பூர்வமானவையா அல்லது அவசியமற்ற ஒன்றா? இதை பற்றி விவாதிப்பதற்கு இன்னைக்கு பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நேரடியா இலவசங்களை பத்தி பேசாம சில வேறு கேள்விகளிலிருந்து இந்த விவாதத்திற்குள் பயணிக்க விரும்புகிறோம். இந்த சமூகத்தில் தன்முனைப்பு குறைந்திருக்கிறதா? இந்த கேள்வி பற்றி ஒரு கருத்து தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். நம்ம மக்கள்கிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் முன்னைக்கு இப்போ அதிகமாக இருக்கு. ஆனால் அது சரியான வகையில் ப்ரொஜெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தான் வந்து எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஒரு பதட்டம் எல்லா விஷயத்துலையும் இருக்கு. வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருக்கும் இருக்கு. அதை நோக்கி போகிற அல்லது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நிச்சயமா ஒரு பதட்டம் இருக்கு எல்லார்கிட்டயுமே. ஆனால் அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவாது என்பது என் கருத்து. ஒரு சமூக முன்னேற்றம், சமூக அக்கறை என்பதிலிருந்து விலகி தன் முன்னேற்றம் என்று தன்னை பற்றியே சிந்திக்கிற வரையில் எப்போதும் ஒரு நாட்டுக்கு முன்னேற்றம் வந்து சேராது. ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் முன்னேற்றத்திலே தான் தங்களின் முன்னேற்றமும் இருக்கிறது என்கிற புரிதல் வருகிற போதுதான் அந்த தன் முன்னேற்றம் என்பது அதற்கு உரிய பொருளில் செயல்படும். எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் அதை விட அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒத்துழைப்பு முனைப்பு குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எக்கனாமிக் வெல்பீயிங் இருக்கு, அதுக்காக எல்லாரும் அதிகமா முன்னேறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தன்முனைப்பை வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. இப்ப தொழில்துறையில தன்முனைப்புன்னா தானாகவே வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்கி அதை வளர்க்கிறவருக்கு தன்முனைப்பு இருக்கு, இனிஷியேட்டிவ் இருக்கு அப்படிம்பாங்க. இப்ப நம்ம சூழ்நிலை பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் படிக்க தெரியாதவங்க, ரொம்ப ஏழைகள், தினசரி இட்லியோ அல்லது பரோட்டாவோ போட்டு வியாபாரம் நடத்துறாங்கன்னா அந்த வீட்டுக்கு குழந்தை படிக்க போய் இந்த சூழல்ல தானா படிக்குது பாருங்க, அது தன்முனைப்பின் மூலமா தான் அந்த குழந்தையால படிக்க முடியுது. அந்த தன்முனைப்பை வெவ்வேறு களங்கள்ல வெவ்வேறு விதமா இருக்குன்னு பாக்குற போது இந்தியா போன்ற பல்வேறு விதங்கள்ல வந்து வாழ்க்கை வந்து மிக கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா, ஜாதி ரீதியா, இப்படி பல்வேறு விதமான ரீதியில இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வந்து மிகுந்த தன்முனைப்பு உள்ளவர்களாக தான் எனக்கு படுறாங்க. நம்ம துறையில நம்ம ஷைன் ஆகிறதுக்கு வெளியில இருந்து நம்ம மாயாஜாலங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா? யாராவது நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், எங்க இருந்தாவது அறிவுரைகள் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோமா? இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எதையும் போராடி பெறணும் அப்படின்ற ஒரு வேட்கை நம்ம சமூகத்தில் குறைந்திருக்கிறதா? நம்ம சமுதாயத்துல செல்ஃப் மோட்டிவேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல வந்து இவங்கன்னா இந்த வேலை தான் செய்யணும், இவங்க இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஜாதி வேறுபாடுகளோட பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா இப்போ யார் வேணா எந்த வேலையை வேணா செய்யலாம், அவங்க அந்த துறையில முன்னேறலாம்ங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. வேலை வாய்ப்பு பத்தி நம்ம பேசுறோம். நிறைய பேருக்கு வேலை இல்ல, ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வேலை வாய்ப்புக்காக நம்ம சமூக அமைப்பை குறை சொல்றோம், அரசாங்கத்தை குறை சொல்றோம். பட் இன்னொரு ஒரு பெரிய டிராபேக் ஒன்று இருக்கு. என்னன்னா எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலை தேடுறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு தகுதியா நாம இருக்கமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு நம்மளை தகுதியாக்கிக்கிறோமா? அந்த ஒரு செல்ஃப் இனிஷியேஷன் இருக்கா நம்ம சொசைட்டில? இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃபீல், இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி எஜுகேட்டடா தான் இருக்காங்க. பட் அவங்களோட டேலண்ட் அண்ட் ஸ்கில் வந்து அவங்கள தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஸ்கில்ஸ் அதிகமா இருக்க பட்சத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களா தேடிக்க விரும்புறாங்க. அதுக்கான வேஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப காலேஜ்ல ஒரு கோர்ஸ் இருக்கிறாங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நீ எதுக்கு போற? டீச்சர் ட்ரைனிங் படி, சிஎஸ்சி எடு, ஐடி எடு, உட்கார்ந்த இடத்துல வேலை பாரு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நீ ஏன் போற?
அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தடையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு ஒரு இதை எடுத்தீங்கன்னா கூட இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது, இதெல்லாம் வந்துடுச்சு, இப்படிதான் பேசுறாங்களே தவிர அந்த ஜெண்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்கன்னா இந்த ஃபீல்டு தான் போகணும், பொண்ணுங்கன்னா. சரி, அந்த சமயத்துல உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? கண்டிப்பா நான் மத்த கேர்ள்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருப்பேன்ல. இப்போ நான் சொல்வேன் கல்பனா சாவ்லா போனாங்கல்ல, நான் போறேன். இப்போ அது மாதிரி ஃபியூச்சர்ல என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அது வந்து ஒருத்தங்க நம்ம டிஸ்கரேஜ் பண்ணும்போது நம்மளோட செல்ஃப் அந்த கான்பிடன்ஸ் வந்து நிஜமா இன்க்ரீஸ் தான் ஆகும். சரி, இப்ப தன்முனைப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்மளுடைய சமூகத்தை எடுத்துட்டா பெரும்பாலும் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை சார்ந்தே நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம எப்படின்னா ஒரு சார்பு வாழ்க்கைக்கு நாம பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சார்பு வாழ்க்கையை மீறி ஒரு சுயமா நம்மளால சில விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வருதா? நம்பிக்கை இருக்கா? நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கும் போது எனக்கு பாக்கெட் மணிக்கு நான் அப்பாவை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம போயிடுச்சு. இப்போ முக்கால்வாசி நேரம் நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா, பாக்கெட் மணியா உடனே ஓகே நம்ம ஒரு பார்ட் டைம் போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்கிற மாதிரி தானே. இப்ப நம்ம நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின்னா வந்து அந்த வறுமை கோட்டு கீழே அவங்க இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தன்முனைப்பு குறைவா இருக்கு, அதுதான் காரணமா? தன்முனைப்பு குறையவில்லை, குறைக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா நியாய விலை கடையில எல்லாம் வந்து அரிசி ஒரு காலத்துல வந்து 3 ரூபா 50 பைசா ஒரு கிலோ அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. 20 கிலோ கொடுக்கும் போது அவன் மாசம் மினிமம் ஒரு 70 ரூபாயாவது அவன் சம்பாரிச்சாகணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தான். அப்புறம் விலை குறைக்கப்பட்டது. அவன் வந்து சரி விலை குறைச்சிருக்காங்களே அதை வந்து மத்த செலவுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. விலையை தான் குறைச்சிட்டாங்களே நம்மளும் குறைச்சி சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். இப்ப இலவசமா கொடுக்குறாங்க, மாசத்துக்கு 20 கிலோ நம்ம கிடைக்குது, அதை வாங்கிட்டா போதும், சாதம் வடிச்சு டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம சம்பாதிக்க தேவையில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவனோட தன்முனைப்பு குறைக்கப்படுகிறத தவிர அவனோட தன்முனைப்பு அவனா குறைச்சிக்கல. இந்த தனி மனிதத்துவத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் பொது வாழ்க்கைக்கு போலாம். பொது வாழ்க்கையில் குறிப்பா இன்றைய அரசியல் கொள்கைகளில் சமூகத்தை ஆற்றுப்படுத்துகின்ற தொலைநோக்க பார்வை இருக்கிறதா? இதை பற்றி அடுத்த பகுதியில் விவாதிக்கலாம். அரசியல் கொள்கைகள்ன்றது எப்பவுமே அடுத்த தேர்தல் வரைக்கும் தான் அவங்க திட்டம் போட்டு தான் இந்த நாட்டில் பழக்கணும். இது இப்போ இல்லை, எப்பவுமே அப்படிதான் இருந்து வந்திருக்குது. அதனால தொலைநோக்கு முன்ன இருந்தது இப்ப இல்லைன்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. அது ஒரு ஷார்ட் சைட்டடாக தான் போயிட்டு இருக்கு அரசியல். கூட்டான அல்லது ஒரு கலெக்டிவான கொள்கைகள்ல ஒரு சில ஏதோ ஒரு வகையில ஜனங்களுக்கு உபயோகமா இருக்கு, இல்லன்னு சொல்ல டோட்டலா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இல்லை. எந்த அரசா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி. ஆனா பெரும்பாலான கொள்கைகள் வந்து சந்தர்ப்பத்தின் தேவைக்கேற்ப தீர்மானிக்கப்படுதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு அதிரடி அரசியல் தான் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த சூழலில் நடந்திருக்கிற ஒன்றை ஒட்டி எப்படி அந்த எதிர் வினை ஆற்றுகிறோம் என்பதை பொறுத்தே அரசியல் அமைகிறது. தொலைநோக்கு பார்வை இன்னமும் வளர வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இல்ல, இன்னைக்கு அரசியல் கொள்கையில் எதுலையும் தொலைநோக்கம் இல்லை. அரசியல் கொள்கை நாம் இங்க சொல்லும் போது நாம் யாரை எடுத்துக்கிறோம்னா 2 சாரார் எடுத்துக்கிறோம். பிரதானமாக ஆளுங்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், பிரதானமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்திற்குள்ள. இந்த 2 சாரார்கிட்டையுமே தொலைநோக்கு அரசியல் கொள்கைகள் எல்லாமே இல்லை. உண்மையில தொலைநோக்கு அரசியலை பத்தி பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை இயக்கங்களா தான் இருக்காங்க. சின்ன சின்ன இயக்கங்கள், மக்கள் அமைப்புகள், இவங்கெல்லாம் தொலைநோக்கு விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா பிரதான எதிர்கட்சிகள், பிரதான அரசியல் கட்சிகளிடம் ஒரு தொலைநோக்கு அரசியல் கொள்கை இல்லை. உங்களுடைய பார்வையில இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் நடைமுறை சிக்கல்களை தாண்டி எதிர்கால தலைமுறையை பற்றி, எதிர்கால சமூகத்தின் நிலையை பற்றி கவலைப்படுகின்றனவா? அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி கவலை இருக்கா? ஒரு விஷன் இருக்கா? ஒரு விஷனோட செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எந்த அரசியல் கட்சியுமே வந்து ஒரு விஷனோட செயல்படுறது கிடையாது. இப்போ அவங்களோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வரணும், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த இலவச திட்டங்கள், அவங்களோட தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அவங்களோட வெற்றி, அவங்களோட சக்சஸ், அவங்க ஆட்சிக்கு வரணும், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு சொல்லலாம். சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது. அதனால வந்து அந்த டைம்ல எல்லாருக்கும் வந்து கோவம் வந்தது. இதை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணுமா, இதை கட்டாயம் செய்யலன்னா இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி யாருமே யோசிக்கல. அதனாலதான் இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி வருது, புதுசா ஒரு கட்சி வருது அப்படின்னா
முந்தைய ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் வந்து நிலுவையில தான் வைக்கப்படுது. அது வந்து அந்த கட்சி செயல்படுத்தின திட்டம் தான், எங்களுக்கு அந்த திட்டத்துல வந்து உடன்பாடு கிடையாது, நாங்க செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு நேரடியா சொல்லலனாலும் மறைமுகமா வந்து அந்த திட்டங்கள் நிலுவையில தான் வைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த ஆட்சி வந்தால் தான் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சமீபத்துல முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இலங்கைக்கு போயிருந்தாரு. போயிருந்தப்ப அவர் அங்க இருக்கிற சின்ன சின்ன சமூகங்களின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை முன் வச்சாரு. அந்த சமூகங்கள் மட்டும் இல்ல, இந்தியால கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 3 விதமான கனெக்டிவிட்டி பத்தி பேசுறாங்க. பிசிக்கல் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி, நாலேஜ் கனெக்டிவிட்டி அப்படின்னு. ஸோ இந்த பிசிக்கல் கனெக்டிவிட்டின்னு அவர் சொல்ல வர்றது ஒரு சமூகத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பள்ளிகள், மின்சாரம், மருத்துவமனை, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி, சமூக முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது. நாலேஜ் கனெக்டிவிட்டி, அதாவது ஒரு சொசைட்டி எந்த அளவுக்கு இன்ஃபார்ம்டா இருக்கு, எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கு, எந்த அளவுக்கு உலக சந்தையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கு. சோ இத பத்தி எல்லாம் பேசுறாங்க. இது மாதிரியான விஷயம் எங்கேயாவது பாத்தீங்களா? கண்டிப்பா இல்ல சார். பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்காத போது இதெல்லாம் எப்படி சார் கத்துக்க முடியும்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா 4 கிளாஸுக்கு சேர்த்து ஒரு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது வெளி உலகமும் ஒன்றும் தெரியாது. நாங்களா போயிட்டு லைப்ரரியில போய் ரெஃபர் பண்ணி படிக்கிறது, அவங்களும் ஒன்னும் சொல்லி தர போறது இல்ல. இப்போ நிறைய நியூஸ் பேப்பர் பாத்திருப்பீங்க, கவர்மெண்ட் ஜிஹெச் விழுப்புரம் ஜிஹெச்ல கட்டு போறதுக்கு கூட கட்டு இல்லாம துணியை சுத்தி விட்டுருக்காங்க கவர்மெண்ட். அது இன்ஸ்பெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க ஒரு 1 வீக் வச்சு தான். பொருளாதார தொலைநோக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க அவசியமும் இல்ல. ஏன்னா 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய நிலைமை வந்து நமக்கு எப்படின்னு தெரியாது. நாளைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷன், எக்கனாமிக் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கலாம். சோ 5 வருஷத்துக்கு தேவையான பிளான்ஸ் அவங்க திட்டம் திட்டினாலே போதும். அந்த டெவலப்மெண்ட் பார்ட் பை டெவலப்மெண்ட்டே நமக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இது வரையிலான நம்முடைய அரசியல்ல எந்த தொலைநோக்கமும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப இவ்வளவு நாள் நம்ம அடைஞ்ச இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? எப்படி நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம்? எந்த தொலைநோக்கமும் இல்லாம தான் இந்த வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோமா? வளர்ச்சியை அடையலன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்தியா ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சோ இந்த வளர்ச்சி எப்படி வந்தது? இந்த வளர்ச்சி வந்து ஒரு பகுதின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்க்கும்போது 100% அந்த வளர்ச்சியை பார்த்தா இவங்க அதுல 1% தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு பேரு அந்த ஸ்கேல கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில நம்ம முன்னேறி இருக்கோம். தனிப்பட்ட மனிதனின் அந்த ஒரு நோக்கத்தினால அவன் முன்னேறது அது சமுதாயத்தை முன்னேற்ற மாதிரி காட்டுது, அவ்வளவுதான். இது ஒரு பிரதிபலிப்பு, மனிதனுடைய முன்னேற்றத்துடைய பிரதிபலிப்பு. இது வந்து அரசாங்கம் வந்து மனிதனுடைய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது இல்லை. இப்ப நீங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் குஜராத் மாநிலத்தோட வளர்ச்சியும் எடுத்துக்கோங்க. குஜராத் மாநிலம் வந்து இப்ப சிங்கப்பூர் அளவுக்கு வளர்ச்சியில ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இப்ப நம்மளோட இதுல ஏன் இல்லைன்னா இலவசம் தான் நம்ம அரசியல்வாதிகள்லாம் சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா குஜராத் மாநிலத்துல இலவசம்னு ஒரு அறிவு கூட அறிவிக்கிறது இல்ல. இந்த மாநிலத்தோட டெவலப்மெண்ட் மட்டும் தான். வேர்ல்டுல வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. அதுல வந்து முதல் 10 ரீஜன்ல குஜராத்தும் வருது. அதை நீங்க முன்னேற்றம் நினைக்கிறீங்களா? சுத்தமா வந்து விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கரண்ட் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 2025ல இப்ப சென்னை வந்து ஒரு ஆட்டோமொபைல் சிட்டி, வேர்ல்டு பெஸ்ட் ஆட்டோமொபைல் சிட்டின்னு சொல்லிட்டு உருவாக்குறதுக்கான எல்லா பிளானும் போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து சுத்தமா வந்து விஷன் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த திட்டம் போட்டிருக்காங்க, இந்த திட்டம் படிக்கும் போது அப்பா கண்டிப்பா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்றது, அப்புறம் அந்த வேலை கரெக்டா நடக்குதான்ற ஒரு சூப்பர்வைசிங் இல்ல சார். திட்டம் எல்லாம் கரெக்டா கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி தான் போடுறாங்க, அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றது இல்ல. எங்க ஊர்ல 10 வருஷமா ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். நான் 12 வருஷமா அந்த ஊர்ல இருக்கேன், எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அங்க அது ரயில்வே ட்ராக் வந்து ஒரு 1990sல அங்க ஒரு ட்ராக் போடுறத கட்டி இப்பதான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் அதை முடிக்கல. அரசியல் கொள்கைகளில் தொலைநோக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இன்றைய அரசியலில் ஒரு கொள்கையாவே மாறிவிட்ட இலவச திட்டங்கள் தான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கின்றனவா? இதை பற்றி அடுத்த பகுதியில் விவாதிக்கலாம். இலவச திட்டங்கள் ஒரு பெரிய அளவுக்கு மக்களை பாதிக்கிறதுன்றத ஒரு தேர்தலில் இங்கே பார்த்ததுனால, அது அடுத்த தேர்தலையும் ஒரு பார்ட்டி அதை அறிவிச்சதுனால இன்னொரு பார்ட்டியும் அதற்கு போட்டியை அறிவிக்க வேண்டியதாக போச்சு. இட் இஸ் நாட் எ வெரி ஹாப்பி சிச்சுவேஷன், பட் இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகிற போது இது நிலைமை மாறும். அதே சமயத்தில் மிகவும் முன்னேறிய நாடுகளில் கூட சில இலவசங்கள் இருக்கின்றன. அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் இருக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அலவன்ஸ். அது தவிர மெடிக்கல் விஷயங்கள் பல நாடுகளில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இங்க கொஞ்சம் அதிகம் பண்றாங்க. அதை இலவசங்கள் வந்து தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிறானால் அது வந்து மிக மிக சிறிய அளவில் தான் ஒரு கட்டத்தில் அதை பாதிப்பை ஏற்படுத்தும். இது தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டில் போட்டியிட்ட 2 பிரதான அணிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவித்தார்கள். அப்ப ஓட்டு போடுறவர்கள் அப்ப என்ன அடிப்படையில் ஓட்டு போட முன் வந்தார்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் வந்து 2 பேரும் யார் வந்தாலும் இலவசம் கொடுக்க போறாங்க. அப்ப இலவசத்தின் அடிப்படையில் ஓட்டு போடுவது நடக்கவில்லை. என்ன அந்த காலகட்டத்தில் மக்கள் யார் அதிக ஆட்சிக்கு வராமல் இருப்பது நல்லதுன்னு நினைத்தார்களோ அந்த அடிப்படையில் ஓட்டு போட்டார்கள். நான் மக்கள் ஓட்டு கூட ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்று போட்டார்கள்னு நான் கருதல. பொதுவாக நம்முடைய தேர்தல் முறையில் மக்கள் பெருவாரியாக யார் வரக்கூடாது என்றுதான் தொடர்ந்து எப்போதுமே வாக்களிக்கக்கூடிய மனநிலையை எல்லா தேர்தல்களையும் பார்க்கிறோம். அவைதான் முற்றிலுமாக நிர்ணயித்தன என்று சொல்ல முடியாது. ஆனால் அவற்றுக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை மறுப்பதற்கு இல்லை. இலவச திட்டங்கள் என்பது இன்றைக்கு மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிற திட்டங்களாக இருக்கின்றன. சரியாக சொன்னால் அவற்றை நான் இலவச திட்டங்கள் என்று குறிப்பிட மாட்டேன். இலவசம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. எந்த அரசும் மக்களுக்கு எதையும் இலவசமாக கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. மக்களின் வரிப்பணத்திலிருந்துதான் மக்களுக்கு எல்லாம் செய்யப்படுகிறது. இந்த இலவசங்கள் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில ஒரு ஃப்ரெண்ட்லி இமேஜ் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இலவச திட்டம் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து யாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா அவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு பார்த்து தான் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இலவச திட்டங்கள் வந்ததுக்கு பிறகு மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு கட்சியுமே சொல்றாங்க நான் லேப்டாப் தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன். யார் வீட்டுல யாரு எதுவும் இல்லையோ அதை பார்த்து ஓட்ட போட்டு அண்ணன் கட்சி தான் இப்ப வருது. சரி, அண்ணன் நிலைமையில இப்ப இருக்கு. அது இலவசமா கொடுத்துட்டு இந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு கரண்ட் பில்ல வந்து ஏத்திடுறாங்க. அதுல இவங்க இலவசமா கொடுத்த காசை சம்பாதிச்சிடுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு யாரும் ஓட்டு போறது கிடையாது. இவங்க இலவசமா தராங்க, அதுக்காக தான் எல்லாமே ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு ஃப்ரீயா கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிரெயின் வாஷ் தான் சார் பப்ளிக்கா. இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இல்லைங்களா? எத்தனை பேர் 100%ல எத்தனை பர்சன்டேஜ் சார் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல இணையதள வசதிகள்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு ஹைடெக் கலாச்சாரம் அப்படின்றது கிராமங்களையும் ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க கம்ப்யூட்டர் லேப் முதல்ல கரெக்டா இருந்தா தானே சார் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அங்க லேப்ஸ்லயே கம்ப்யூட்டர் இல்ல, தனியா லேப்டாப் கொடுத்து அவங்க என்ன சார் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் அங்க 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கத்து கொடுக்கணும் சார். கவர்மெண்ட் வந்து இலவசமா சொல்ற பொருள் எல்லாமே மின் சாதனமா தான் இருக்கு சார். இன்னைக்கு வந்து சென்னையில மட்டுமே 1 hour கிட்ட கரண்ட் கட் பண்றாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல மணி நேரம் கரண்ட் கட் பண்றாங்க சார். கரண்ட் இல்லாதப்போ இந்த இலவச பொருட்களை வச்சு என்ன சார் பண்ணுவாங்க மக்கள்? கவர்மெண்ட் கொடுக்கிற மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இதெல்லாம் பயன்படுத்தணும்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. ஸோ அந்த மின்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இந்த கருவிகளை கொடுத்து அதனால என்ன பயன் அப்படின்றது அவருடைய கேள்வி. சார் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஒரு 38 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போஸ்ட் மாஸ்டர் வந்து லெட்டர் அமைச்சிருக்காங்க சார். இந்த மாதிரி நீங்க மிக்சி கிரைண்டர் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா வந்து எங்களுக்கு வந்து இன்வெர்டர் இந்த மாதிரி யூபிஎஸ் தாங்க, எங்களுக்கு வந்து பவர் சப்ளை நேரத்துல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேப்பர்ல வந்து கிளியரா இது வந்திருக்கு சார். பெரும்பாலும் ஓட்டு போடுகிறவர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏழைகளாக இருக்கிறார்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க, பொருளாதார வசதி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ படித்தவர்களும் நல்ல பொருளாதார வசதி நிறைந்தவர்களும் பெரும்பாலும் வந்து வாக்குச்சாவடிக்கே வர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இந்த இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் போது அவர்களுடைய ஒரு வாழ்த்து கிடைக்குது இந்த அரசியல் கட்சிகளுக்கு, அந்த வாழ்த்து ஓட்டா மாறுது, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. தேர்தல் முடிவுகளை வந்து இந்த இலவசங்கள் நிர்ணயிக்கிறதே கிடையாது. அப்படி பாத்திருந்தீங்கன்னா போன ஆட்சியில கொடுத்த இலவசங்கள் இந்த ஆட்சிக்கு அது ஓட்டுகளா மாறி இருந்திருக்கணும். நீங்க சொன்ன ஓட் பேங்கா மாறி இருந்திருக்கணும். அது மாறலன்னு போது மக்கள் யாரும் ஏத்துக்கல. மக்களுக்கு தெரியும் அவங்க ஏமாத்துறாங்க நல்லாவே. இருந்தாலும் சரி கொடுக்கறது வாங்கிக்கணும் நினைக்கிறாங்க, யாரும் அதை பார்த்து ஓட்டு போறது கிடையாது. ஒரு காலத்துல வீட்டுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுப்பாங்க, ஒரே ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த திட்டம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த திட்டத்தை பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஃப்ரீயா மிக்சி, கிரைண்டர், டிவி இப்படின்னு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அதே கரண்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. அப்படியும் தாண்டி யூஸ் பண்ண முடியாதவங்க அதை வந்து நாங்க வித்துக்கிறோம், நாங்க வந்து பிளாக்ல வித்துக்கிறோம், எங்களுக்கு அதனால ஒரு 2000 3000 கிடைக்குது, அது எங்க ஃபேமிலி இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சமாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பிளாக்ல வித்ததை நானே நேரடியா பாத்திருக்கேன். தேசிய கட்சிகள் இருக்கு, திராவிட கட்சிகள் எல்லாமே இருக்கு. தேசிய கட்சிகள் சில கொள்கைகளை முன்வைத்தன. அந்த கொள்கைகள் மேல வந்து மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்புறம் இப்ப நம்ம திராவிட கட்சிகளின் கொள்கைகள் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. சோ இதெல்லாம் கடந்து நம்மளுடைய பொதுமக்களுக்கு அரசியல் கொள்கைகள் மேல வந்து நாட்டமே இல்லாம போனதால இது மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த இலவசங்களை அறிவிக்கலாம், இப்படியாவது இவர்களை கவரலாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் யோசிக்கிறார்களா? அப்படியா? ஆமா, அப்படிதான் யோசிக்கிறாங்க. சொல்ல போனா
ஏன்னா வந்து இப்போ ஒரு கட்சி வந்து இத கொண்டு வந்தோடனே அடுத்த கட்சி இப்படி கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி சேலம் மாவட்டத்துல ஒரு டாடா நானோ கார் தரேன் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு. இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு சவரன் நான் வந்து தங்க நாணயம் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி அவங்க கிட்ட கேட்ட போது நீங்க எப்படி இதெல்லாம் இலவசமா தருவீங்க அப்படின்னு கேட்டா மத்த கட்சிகள் அறிவிக்கும் போது அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும், எங்களுக்கு மட்டும் என்ன வராதா அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க. சோ இன்டைரக்டா இது வந்து அந்த ஒரு கட்சியோட கொள்கைகளையும் பாதிக்கும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேட்பாளரின் தகுதியை பார்க்கணுமா, இல்லனா மிக்சி, கிரைண்டர், கலர் டிவி, ஆடு மாடு இதெல்லாம் பார்க்கணுமா? சமுதாயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளரோட தகுதியை பாக்குறாங்க? ஒரு கட்சியோட சின்னத்தை தான் பாக்குறாங்களே தவிர வேட்பாளரோட அவங்களோட அந்த ப்ரொஃபைல் யாரும் பாக்குறது கிடையாது. அது மாதிரி இலவசங்களும் யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது, திட்டங்களையும் கவனிக்கிறது கிடையாது, மேனிஃபெஸ்டோ படிக்கிறது கிடையாது. சின்னங்கள் இந்த சின்னம் போன வருஷம் இருந்ததா அது வேண்டாம், இந்த வருஷம் வேற சின்னம், இந்த டைம் வேற சின்னம். இலவசங்களை எதிர்பார்க்கறதே இல்லன்றீங்களா? இல்ல 0%. மக்கள் இலவசங்களை விரும்புறதே இல்லையா? மக்களுக்கு தெரியும் அரசியல் நம்மள ஏமாத்துறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்குது எல்லாருக்குமே. கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. இப்ப போன இதுல எவ்வளவு கொடுத்தாங்க, இந்த இதுல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு அடிக்ட் ஆயிட்டாங்க ஒரு சிலர். கொடுத்த கேஸ் சிலிண்டர்லாம் எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு எல்லாமே இருக்கு, எங்களுக்கு தான் வந்துச்சு, இல்லாதவங்களுக்கு யாருக்கு போய் சேர்ந்துச்சு? சேரல. அந்த காசு திரும்ப அவங்களுக்குள்ளேதான் சுத்திட்டு இருக்கு. அந்த குடுக்கணும்னு சொல்ற அந்த இலவசம் கூட யாருக்கும் இன்னும் போய் சேரலையே. இந்த பக்கம் இலவசங்கள் கொடுத்துட்டு மறுபக்கம் வந்து பஸ் கட்டணத்தை மற்றதெல்லாம் ஏத்திட்டு அப்புறம் மத்திய அரசு கிட்ட நிதி வரலன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஏமாறக்கூடாது சார். ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கையில நிறைய இலவசங்கள் இருக்கு, இன்னொரு கட்சியோட தேர்தல் அறிக்கையில இலவசங்களே இல்ல. ஃபுல்லா நாட்டோட ஒரு எதிர்காலத்தை பத்தி ஒரு தொலைநோக்க பார்வையோட ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ரெண்டு கட்சிகள்ல எந்த கட்சி அந்த தேர்தலை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஏழை மக்களோ ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து இலவசத்தை மீது ஓட்டு போடுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு இலவசம் கொடுக்குற கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. நலத்திட்டங்கள் பத்தி பேசுறவங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சொல்றேன் ஓட்டு போடுறதுக்கே போறது இல்ல. ஒரு கிராமத்துல போய் நின்னுங்க, இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, போன ஆட்சியில இதை கொடுத்தாங்கன்னு தான் பேசுவாங்க. கண்டிப்பா போய் ஒரு கிராமத்துல என்ன இந்த பேச்சு தான் வருமே தவிர அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி வாழ போறோம் அந்த ஒரு கவலை தான் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏ எங்க எந்த தொகுதியில இருக்காங்களோ அந்த தொகுதிக்கு தான் வந்து இலவச திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்படுகிறது. இதே இப்போ ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா அந்த தொகுதிக்கு இலவச திட்டம் வருமா அப்படின்னு மக்களிடையே கேட்கும்போது எங்களுக்கு கேள்விக்குறிதான் அப்படின்னு அவங்களே பதில் சொல்றாங்க. ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கையில முதல் இடத்துல இருக்க வேண்டியது வந்து தரமான கல்வி, தரமான சாலைகள், நல்ல ஒரு மருத்துவ வசதி. ஆனா இது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய டிவியோ மிக்ஸ் இது மட்டும் தான் முதல் 4 பாயிண்ட்ல இருக்குது. ஒரு கட்சியோட மேனிஃபெஸ்டோல படிச்சீங்கன்னா இது மாற்றப்படணும். ஜனநாயகத்துக்கு இது ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய கேடுன்னு கூட சொல்லலாம். காமராஜர் அவர்களுடைய காலத்திலும் அதற்கு முன்பு நீதி கட்சியினுடைய காலத்திலும் மதிய உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அப்போது அதை யாரும் எதிர்க்கவில்லை, எல்லோரும் வரவேற்றார்கள். அது இலவசம் இல்லை, அந்த ஏழை மக்களுக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை என்பதாகத்தான் அது இருந்தது. பிறகு அது எம்ஜிஆரினுடைய காலத்திலே சத்துணவு திட்டமாகி கலைஞரனுடைய காலத்தில் அது மேலும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒரு திட்டம் என்பது மக்களுக்கு நல்வாழ்வு திட்டம் என்பது ஒரு அரசின் கடமைதான். ஆனால் அந்த திட்டம் என்பது தேர்தலை நோக்கியதாக அமைந்து 2 கட்சிகளுக்கும் இடையில் யார் கூடுதலாக அந்த திட்டங்களை அறிவிப்பது என்று போட்டி வருகிற போதுதான் இவை போன்ற விவாதங்கள் வருகின்றன. எனவே நல்வாழ்வு திட்டங்கள் கண்டிப்பான தேவைதான். ஆனால் அவற்றிற்கான எல்லைகள், அந்த திட்டங்கள் எவை நோக்கியன என்பன போன்றவை மிகச் சரியாக வரையறுக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி ஜனங்களை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா உலகத்துல எந்த பொருளும், ஐ ரிப்பீட், எந்த பொருளும் இலவசமாக இருக்கக்கூடியது அல்ல, காற்று ஒன்றை தவிர. ஏன்னா இன்னைக்கு தண்ணி கூட வந்து விலை உள்ள ஒரு பொருள் ஆயிருச்சு. எதுக்குமே வந்து விலை இல்லாம இல்ல. ஒரு காலத்துல கடையில போயிட்டு காய்கறி வாங்கினோம்னா நமக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து இலவசமா கொடுப்பாங்க கடைசியில. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை 1 ரூபான்னு போடுவான், இஞ்சி 1 ரூபாய் இல்லன்னு சொல்ல முடியாது. உங்களால ஒரு இவ்வளவு உண்டு கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப் கூட வந்து இலவசமா நீங்க வாங்க முடியாது. ஒரு சேஃப்டி பின் இலவசமா கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. எதுவுமே இலவசமாக இல்லாத போது எப்படி இலவசமா பொருள்களை கொடுக்க முடியும்னா அது ஒரே வழி இதுதான். இது ஜனங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு கையில உங்களுக்கு கொடுக்கப்படுற இலவசத்துக்கான விலையை உங்களுக்கு தெரியாம உங்க பிக் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போறாங்கிறது தான் உண்மை. முன்னேற்றம் அது சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இலவசங்கள் கொடுத்தால் தவறில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவ வசதி, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தால் தவறில்லை. டிவி கொடுக்கிறன்றது மாதிரி விஷயங்கள் அது ஹெல்த்தி
அட்மாஸ்பியரை உண்டாக்காது. இப்போ டிவி பெட்டி இலவசமாக கொடுப்பது சமூகத்தை முன்னேற்றமானா ஒரு பார்வையில் பார்த்தா நிச்சயம் முன்னேற்றம் அதுதான். ஆனால் அந்த அது புல்லுக்கு இறைத்த நீர் அங்கே நெல்லுக்கும் பொசியுமாம்னு சொல்ற மாதிரி, என்ன நெல்லுக்கு இறைச்ச நீர் புல்லுக்கு பொசியதான் நமக்கு தெரியும். இது முழுக்கவே புல்லுக்கு இறைத்த நீர், இது நெல்லுக்கு பொசியுமான மாதிரி 1-2 நன்மையும் அதில் நடக்கலாம். உதாரணமா டிவி பெட்டிகள் பரவலாக தமிழ்நாட்டில் போனதுனால தான் ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு அது ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவை நிரந்தரமாக அடுத்த முன்னேற்றமே வராமல் வைத்திருக்கக்கூடியவையா, அல்லது இவற்றை தருவதன் மூலம் தன்னிறைவு ஏற்பட்டு அவரவர் தங்களுடைய சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியுமா, அது மாதிரியான விஷயமா தான் இதை பார்க்கணும். உதாரணமாக ஒரு மீனை இலவசமாக கொடுக்கிற போது அந்த மீன் சாப்பிட்டதோடு இந்த விஷயம் முடிந்து போய்விட்டது. தூண்டிலை இலவசமாக குடிக்கிற போது என்ன, அந்த தூண்டிலை வைத்துக் கொண்டு அவர் மீன் பிடித்து தொடர்ந்து தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்ப தூண்டிலை இலவசமாக கொடுத்தீங்கன்னா அங்க அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மீனை இலவசமாக கொடுத்தீங்கன்னா அது இல்லை. இப்போ இந்த மாதிரி தான் எல்லா இலவசங்களும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மிக்சி, கிரைண்டர், டிவி போன்ற இலவசங்கள் அர்த்தமற்றவையா எனக்கு படுது. அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு கூட வரி விலக்குகள் எல்லாம் அர்த்தமற்றவையாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் முன்னேற்றம் அப்படின்றது வேறுபடுது. ஒவ்வொரு பொருளாதார பிரதேசத்திற்கும் வெவ்வேறு முன்னேற்றம் இருக்கு. நம்மளுடைய நாடு எடுத்துக்கிட்டா இங்க விவசாயமும் இன்றைய தலைமுறையில் தொழில்நுட்பமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சூழலில் இந்த இலவசங்களின் பங்கு என்ன? இந்த இலவசம் ஒரு தனி மனிதனை உயர்த்துகிறதா, அதன் வழி இந்த சமூகத்தை முன்னேற்றுகிறதா? கண்டிப்பா டெவலப்மெண்ட் தான் சார். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இலவசமா மாடு, கோழி எல்லாம் தராங்க, அதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணலாம். அது நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், கெட்ட விஷயமா எடுத்துக்கலாம். அதை வித்துட்டு காசை வாங்கிட்டு போலாம். அப்படி இல்ல, ஏன்னா என்னை வச்சு அதனால பிசினஸ் பண்ண முடியும், என்னால மேல வர முடியும் அப்படின்றவங்க பிசினஸும் பண்ணலாம். அதனால நான் கண்டிப்பா சொல்லுவேன், இது நல்லதுதான். இலவசங்கிறது கண்டிப்பா முன்னேற்றம் கிடையாது சார். நம்ம ஓட்டு போடுறோம், அதுக்கு அவங்க நமக்கு ஏதாவது செய்யணும், நம்மளுக்கு ஏதாவது செய்யணும். ஆனா அவங்க முன்னாடியே இலவசம் எல்லாம் கொடுத்துறதுனால நாளைக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட நின்று நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது. அதனால இப்படி இலவசங்கிறது ஒரு முன்னேற்றமே கிடையாது. நம்ம இன்னொரு ஒரு புள்ளி விவரத்துக்கு போய் பார்த்தோம்னா இவர் சொல்றது கரெக்டா தோணும். பல கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல இந்த இலவசங்களால. பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பணம் நம்மளோட பணம் கூட கிடையாது, இது நம்முடைய பிள்ளைகளின், நம்மளுடைய பேரன் பேத்திகளின் பணம். சோ எதிர்காலத்துல அவங்க மேல மிகப்பெரிய சுமை விழ போகிறது. இந்த கடனை எல்லாம் சந்திக்க போறது அவங்க தான். சோ அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சமூகத்தை முன்னேற்றுகிறது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆடு மாடு கொடுக்கறத விட படிப்பு கொடுத்தோம்னா இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பண்றது எல்லாமே, டாக்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்போ இருக்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா வெட்டினரி டாக்டர்ஸ் மத்த ஸ்டேட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆடு மாடு கோழி உங்களுக்கு கொடுக்க அதோட ஃபண்ட் எவ்வளவு ஆச்சு இப்போ? அது எல்லாமே நம்ம டாக்ஸ் தானே. அதேதான் நம்ம தலையில திரும்பியும் விழுது. பஸ் டிக்கெட், காய்கறி எல்லாமே நம்ம தலையில திருப்பி விழுது. இதையே நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். கண்டிப்பா இலவசம் சமுதாயத்தை முன்னேற்றுவதா இல்லைங்க. இப்ப சமுதாயத்தையும் மக்கள் தரத்தையும் உயர்த்துவதாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் திட்டம் என்பது. ஆனா இப்ப எந்த அரசியல் கட்சியும் அந்த மாதிரி ஒரு அரசியல் திட்டத்தை அறிவிக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா அவங்க இலவசமா கொடுக்குற பொருளை மக்களே வாங்கிக்கலாம். அதுக்குண்டான ஒரு வழிவகுத்தாங்கன்னா அது நல்லதா இருக்கும். இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்குமான ஒரு இடைவெளியை நிரப்புற ஒரு விஷயமா ஏன் இந்த இலவசத்தை பார்க்க கூடாது? ஒரு ஏழைக்கு ஒரு கலர் டிவி ஒரு பெரிய கனவா இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏத்த மாதிரி கனவுகள் வேறுபடும். நம்மளுடைய கனவுகள் வேற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு கலர் டிவி, ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், அதெல்லாம் ஒரு பெரிய கனவா இருக்கலாம் இல்லையா? கனவை தீர்த்துட்டு அடிப்படை வசதி விட்டுட்டோம்னா அவங்க எப்படி போவாங்க, எப்படி வாழ்வாங்க? இப்ப வெறும் டிவி பார்த்துட்டு அவங்க வாழ்ந்துருவாங்களா? அப்ப சாப்பாடு வேணும், சாப்பாடுக்கு என்ன பண்றது? இலவசங்களை நீங்க பொதுவா பாக்காதீங்க. எல்லாருமே டிவி, அரிசி, மிக்சி இதை மட்டுமே பாக்குறாங்க. இன்னொரு கோணத்துல இலவசங்களை பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலவசங்கள் பொருளாதாரத்தை மாற்றம் செய்யுது. அதே மாதிரி இலவசங்கள் இல்லாமல் பொருளாதாரம் கிடையாது. எப்படின்னு கேட்டீங்க, இன்னைக்கு நம்ம தரக்கூடிய கல்வி, கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கட்டும், சில கவர்மெண்ட் காலேஜ்ல இன்னைக்கும் இலவசமா கல்வி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் பார்க்ஸ் எல்லாம் இலவசமா அரசாங்கம் கொடுத்துருக்கு. முக்கியமா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டரான அக்ரிகல்ச்சருக்கு இன்னைக்கு இலவசமா மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசங்களும் பொருளாதாரம் நிர்ணயிக்கிறது கிடையாது. கல்வியை பேஸ் பண்ணி தான் சார் நம்ம நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது. இலவச பொருட்களை மட்டுமே நம்ம நாடு முன்னேறின்னு போலங்க சார். டிவில என்ன எப்ப பார்த்தாலும் காமெடியும் பாட்டு மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்களா? டிவியும் ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்படிதானே?
டிவி மூலமாவும் ஒரு கல்வி வருது இல்லையா? ₹2 நியூஸ் பேப்பர்ல கூட அந்த நியூஸ பாத்துக்கலாம் சார். அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு பார்ட் இருக்கு. மருத்துவத்துக்கு எதை வச்சு பாத்துப்பீங்க? எதை வச்சு அது கிடைக்கும்? அப்ப அடிப்படைனா அதை தான் பார்க்கணும். மத்ததுக்கு கண்டிப்பா இன்னொரு விஷயம் இருக்கும், அதை நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த இலவசங்கள் எல்லாரையும் சோம்பேறி ஆக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் கிடையாது இலவசங்கள்ன்றது. ஒரு மண் துளி கூட பிரயோஜனம் கிடையாது. அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சார் இதே வாய் தானே சார், டெக்னாலஜி டெவலப் ஆகல, இந்தியா டெவலப் ஆகல, டெக்னாலஜி வைஸ் இந்தியா பின்தங்கியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனா இல்ல டெக்னாலஜி டெவலப் ஆனா நீங்க சோம்பேறி தானே ஆவீங்க அல்டிமேட்டா. இப்ப நீங்க நடந்து போற ஒரு தூரத்தை எனக்கு வீட்டுல வண்டி இருக்கு, நான் வீட்டுல இருந்து வண்டியில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றது சோம்பேறித்தனம் தானே சார். அப்ப நீங்க நார்மலா சோம்பேறியா இல்லையா? இல்ல டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க சோம்பேறி ஆயிட்டேன், இல்ல எனக்கு இந்த சோம்பேறித்தனம் வேணும்னு நினைப்பீங்களா? அது ஒரு கம்ஃபர்ட். சோம்பேறி ஆகுதுன்னு சொல்ல முடியாது சார் கண்டிப்பா. இப்ப அப்படி பார்த்தா மிக்சி கிரைண்டர் வச்சிருக்கவங்க எல்லாம் பிரிஸ்கா இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா? வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்க வேற வேற வழியா பாத்துக்குவாங்க. டிவி இருந்தா பாக்க போறாங்க, ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல டிவி இல்லாதவங்க கிடைச்சிச்சுன்னா பாக்க போறாங்க. இது சோம்பேறி ஆக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது. சோம்பேறி ஆக்குதுன்னா எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்குறது இல்ல, ஒரு சில பேர்த்த சோம்பேறி ஆக்குது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி நிதின்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீடு கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்துட்டு அவங்கள வேலை தராம எல்லாம் இலவச பொருட்களாவே தந்தா அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க? பல்வேறு நாடுகளில் பல்வேறு திட்டங்கள் இருக்கு. சோ அதை இலவசங்கள்னு அவங்க சொல்றது கிடையாது. அதை அவங்க சிட்டிசன்ஸை, அவங்களுடைய குடிமக்களை அவர்கள் வழி நடத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற சில திட்டங்கள், அப்படிதான் அதை பாக்குறாங்க. அதை இலவசம்னு அவங்க சொல்றது இல்ல. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிற நம்மளுடைய நாட்டில் இந்த இலவசங்கள் தவறா? இதுவும் ஒரு அரசாங்க திட்டம் தானே. திட்டமா பார்க்காம ஏன் இலவசங்களா பாக்குறீங்க? மூத்த குடிமக்களுக்கு இலவச ஓய்வூதிய தொகை அப்படின்னு கொடுக்கறாங்க ஒரு அமௌண்ட். அவங்க 60 வயசுக்கு மேல போய் ஒரு வேலைக்கு எல்லாராலையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறங்கிறது ஒரு முடியாத காரியம். அவங்களுக்கு கொடுக்குற இந்த இலவச ஊக்கத்தொகை அவங்களுக்கு உதவியா தானே இருக்கு. இது ஒரு வரவேற்க வேண்டிய திட்டம் தானே. சோ அப்ப இது மாதிரி வயதானவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் செய்யப்படுகிற நன்மைகளை நாம ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஜனநாயக ஆட்சியின் உட்பொருள் என்ன? இதை பற்றி அடுத்த கட்டத்தில் விவாதிக்கலாம். ஒரு வலுவான ஜனநாயக அரசு கிட்ட நாம எதிர்பார்க்கக்கூடியது ஊழலற்ற ஆட்சி, ஒழுங்கான நிர்வாகம், ஜனங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவா பதில் சொல்லக்கூடிய ஒரு முறை. எல்லாத்துக்கும் இருக்கு, நமக்கு அமைப்புகள் இருக்கு, என்ன கேட்டாலும் கிடைக்கும்ன்ற ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. நான் நடைமுறைக்கு அது எவ்வளவு தூரம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல. ஜனங்க மேலையும் குறை இருக்கு. அட் த சேம் டைம் சிஸ்டம் இன்னும் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேலை நாடுகள் பலவற்றிலே ஒன்றை பார்க்க முடிகிறது. யார் வேண்டுமானாலும் தங்கள் குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் கொண்டு போய் சேர்க்கிற உரிமை அங்கே யாருக்கும் கிடையாது. இந்த வட்டத்தில் இருக்கிறவர்கள் இந்த வட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலே தான் சேர்க்க முடியும். இந்த வட்டத்திலே இருக்கிற மருத்துவமனையிலே தான் தங்கள் உடல் நலனை காத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த மருத்துவமனையும் அந்த கல்விக்கூடமும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற அரசாக அந்த அரசும் இருக்க வேண்டும். நமக்கு அப்படி இல்லாமல் நாம் எங்கு வேண்டுமானாலும் குழந்தைகளை சேர்க்கலாம் என்கிற ஜனநாயகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவையற்ற உரிமைகள் நமக்கு இருக்கின்றன. தேவையான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. எனவே கல்வி, பொது நலம் ஆகியனவற்றை மிகச் சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, மக்களின் உரிமைகளை மறுக்காத அரசுதான் ஜனநாயக அரசு என்று மக்களால் பார்க்கப்படும். எக்கனாமிக் வெல்பீயிங் ஜனங்களுக்கு அஷ்யூர் பண்றதுக்கு பலவித திட்டங்களை வகுக்க வேண்டும். அது மாநில அரசை விட மத்திய அரசின் கையில் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை முன்னேற்றுவது, மக்களுக்கு அடிப்படை வசதிகள், சுகாதாரம், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அரசு வழிபடணும். அது தவிர எல்லா வியாபாரங்கள் எல்லாம் அரசு புகுந்து நானே இதை செய்கிறது அனாவசியம். பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். மக்களுடைய குரல்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு, அரசு அமைப்பு, அதிகாரிகள், ஊழியர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லா மட்டங்களிலும் மக்கள் குரல்களுக்கு முதன்மையாக செவி கொடுப்பதுங்கிறது தான் ஜனநாயகம். ஆனால்
நம்முடைய நடைமுறையில் இந்த எதிர்பார்ப்பு நிகழாமல் நேர்மறை என்ன ஆயிருக்குன்னா, அதிகாரிகள் குரல், நிர்வாகத்துடைய குரல், அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்களுடைய குரல், அதை மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்னு நேர்மாறாக மாற்றப்பட்டிருக்கு. அவங்க சொல்றது இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்க சொல்றது அவங்க கேட்கணுங்கிறது ஜனநாயகம் மாறி அது இருக்க வேண்டும். இந்த அரசிடம் நமக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. இந்த ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் ஒரு நல்ல சிட்டிசனா நம்ம எவால்வ் ஆகிறோம். சோ இதை தாண்டி ஒரு ஜனநாயக அரசிடம் நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும், எதை எதிர்பார்க்க கூடாது? பேசிக்கா டெமோக்ரஸினா அந்த ஒரு திட்டத்துக்கான நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு எது நல்லது குடுக்கறோம்ன்ற அந்த பேசிக்கே இல்லாம போச்சு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா மக்கள் நலன் கருதி தான் ஒரு ஆட்சி அமைக்கப்படுது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா மக்களோட குரல் வந்து வெளியே வர்றதில்ல. மக்கள் வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து யாருக்கும் கேட்கறது இல்ல. என்னெல்லாம் உரிமைகளை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்படுது? இப்ப பேசிட்டு இருக்கோமே, அதுதான் வந்து ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு முதல் உரிமையே. வேற எந்த ஒரு நாட்டிலும் இந்த மாதிரி உரிமையா பேசணும், கருத்தை எடுத்து வைக்க முடியாது. அதுவே நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பலம். இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் நம்ம நாடு மாதிரி ஜனநாயகம் அடையணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. 1947 நம்ம நாடு கூட விடுதலை எத்தனையோ நாடுகள் இருக்கு. பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கூட விடுதலை நாடுகள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல கூட ஜனநாயகத்துல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். ஒரு சமூகத்தின் வேகமான முன்னேற்றத்திற்கு ஜனநாயகம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஜனநாயகம்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு கமிட்டி போடணும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு எலெக்ஷனு, ஒரு முடிவெடுக்கணும்னா அது ஒரு 40 பேரோட ஒப்புதல் வேணும். சோ இது மாதிரி வந்து இந்த அமைப்பை நாம வந்து பின்பற்றுவதால் வேகமாக முன்னேற முடியவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் எடுத்த முடிவை எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டா அது உண்மையான வளர்ச்சியா இருக்காதே. எல்லாரோட கருத்தையும் கேட்டு அதுக்கேத்தமான ஒரு முடிவெடுத்து வளர்ச்சி மெதுவா இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். ஒருத்தரோட முடிவால ஒரு திட்டம் கொண்டு வந்து அது வந்து அந்த வளர்ச்சி நீடிக்காது இல்ல. இலவசங்களை பத்தி பேசிட்டு இருந்தப்ப பல பேர் அதுக்கு எதிரா சொன்னீங்க, எதிரான கருத்துக்களை சொன்னீங்க. அப்படின்னா எல்லாரும் எல்லாம் பெறுவதற்கு ஜனநாயக நாட்டுல வேற என்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும் மக்கள். நீங்க எல்லா அரசியல்வாதியும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, ஆனா ஒரு சிலரால மற்றவர்கள் பேரும் கெடுது அப்படின்றத என்னோட கருத்துங்க. சரி, இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஜனநாயகம்ன்ற உணர்வு அது வந்து எல்லா தளங்களிலும் இருக்கா? கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ரோட்லயே போங்க, ரோட்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப டிராபிக்கா இருக்கும். உங்களால நடுல பூந்து போக முடியாது. ஆனா உங்களுக்கு சில அவசரமான வேலைகள் இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா இதுவே ஒரு எம்பியோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ இல்ல வேற யாராவது அரசு உயர்ந்த ஒரு தகுதியில இருக்கிறவங்க வராங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா காலி பண்ணி இல்ல ரோட பிளாக் பண்ணி பப்ளிக்க மறிச்சுதான் அவங்கள போக விடுறாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், பப்ளிக் எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? சோ ஜனநாயகம் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகல சுத்தமா. எல்லாருக்குமே, எல்லா மதத்தினருக்கும், எல்லா ஜாதியினருக்கும் ஒரே வகையான சலுகைகள் நம்ம அறிவிச்சோம்னாலுமே ஜனநாயக நாடாயிடும் சார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல ஜனநாயகம் எந்த அளவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்தல்ல மட்டும்தான் சார் இருக்கு. அப்புறம் தேர்தல்ல வாக்கு பதிவு பண்றோம் இல்லைங்க சார், அப்ப மட்டும் தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் அது காணாம தான் சார் போகுது. இந்த கேப் பிட்வீன் த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் பீப்புள் இது பெருசா இருக்கு. இதை ஃபில் அப் பண்ணாதான் உண்மையான டெமோக்ரஸி வந்து நம்ம அடைய முடியும். சரி, இப்ப அடுத்த மாசம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இப்ப பேரலா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா ட்ரை சீரீஸும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் தாக்கலும் லைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மேட்சஸும் வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எதை பார்க்க போறோம்? தாத்தாவையோ அப்பாவையோ போய் கேட்டா அவங்க பீரியட்ல என்னென்ன திட்டம் வந்துச்சு, அது எப்படி எப்படி செயல்பட்டுச்சுன்னு சொல்ல தெரியுது. அப்போ அது அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சது. எங்களுக்கு அரசியல் சாக்கடை, அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல, அதனால நம்மளுக்கு யூஸே கிடையாது, நீ படி, நீ வேலைக்கு போ, சம்பாரி, அவ்வளவுதான், இப்படிதான் எங்களுக்கு சொல்றாங்க. அப்ப நாங்க எப்படி போய் அதை பார்ப்போம்? எங்க தாத்தா அவங்க சொல்ற புள்ளி விவரம் எங்களுக்கு தெரியல, என்ன கட்சி இருக்கு, என்ன திட்டம் வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல. இலவசங்களை பற்றி பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இன்னைக்கு சர்வைவல் அப்படின்றதே ஒரு உலகளாவிய சூறாவளி காத்துக்கு எதிர் திசையில நின்று சமாளிக்கிற சவாலா இருக்கு. பன்னாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு அரசியல், விஞ்ஞான விபரீதங்கள், உலகமயமாதல், இப்படி எத்தனையோ சக்திகள் சேர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூறாவளி காத்து எத்தனையோ பொருட்களை நம்ம மேல வீசி எரிஞ்சிட்டு போகுது. வீசி எறியப்படும் பொருட்களில் நாம் சந்திக்கின்ற அனுபவங்களில் எதெல்லாம் நமக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன் தரக்கூடியவை என்பதை பிரித்தறிந்து இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளை ஏற்றுக்கொண்டும் எதிர்க்க வேண்டியவைகளை எதிர்த்து நிற்பதும் குடிமக்களின் கடமை. எப்பொருள் மெய்ப்பொருள் என்று காணும் பகுத்தறிவு வளர்ச்சிதான் ஒரு சமூகத்தின் சக்தி வாய்ந்த வளர்ச்சி.
நீங்களும்